டேய் தொடாதடா. இந்த 10 நாள்ல இல்லாத பாசம் இப்ப எங்க இருந்து வந்தது? இந்த ஐஸ்வர்யாவை மறந்துட்டல. ஒரு கால் ஒரு SMS உன்னால பண்ண முடியல. கேட்டா டவர் இல்ல வில்லேஜ்ங்கற. உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? பேசாம உன் வீட்ல உனக்கு தங்கச்சியா பிறந்திருந்தா உன் கூடவே இருந்திருப்பல்ல. உன் பர்த்டே அன்னைக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல. சாரிடா. ஹாப்பி பர்த்டே. சரி, பர்த்டே பாய்க்கு நான் ஒரு கிஃப்ட் தர போறேன். என்ன லவ் பண்ற ஒருத்தருக்கு நான் லவ் பண்ற உயிரை தர போறேன். டேய் குட்டி, நான் வர வரைக்கும் என் புருஷனை பாத்துக்கோ. கண்ணா, என் உயிரை பாத்துக்கோ. சொல்லு, என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மையா? நீ செஞ்சது தப்பு இல்ல? அது ஸ்கூல்ல நடந்த விஷயம். ஒரு பையனை பிடிச்சிருந்தது, பேசின, பழகின. அதுக்கு பேரு ஃப்ரெண்ட் அல்லவான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது நான் செஞ்சது எப்படி தப்பாகும்? தப்புதான். ஏன் முன்னாடியே இன்னொருத்தனை பிடிச்சிருந்ததுன்னு சொன்னது தப்புதான். அதை மறைக்கணும்னு நினைச்சது அதோட பெரிய தப்பு. ஏய், நீ ஈஸியா சொல்லிட்டடி. எனக்கு இல்லடி வலிக்குது. காதல்னா என்ன? நம்பிக்கையும் உண்மையும் தானே. ரெண்டுத்தையும் போட்டு உடைச்சிட்டியே. நீ என்ன உண்மையா லவ் பண்ணிருந்தா இந்த கேள்வியை கேட்டிருப்பியா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதுனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். என்னைக்கு உன் மனசுல இன்னொருத்தன் இருந்தான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நானும் செத்துட்டேன். உன் மேல இருந்த காதலும் செத்து போச்சு. நான் எவ்வளவு சொல்லியும் என்ன புரிஞ்சுக்காத உன்னால சத்தியமா என் காதலையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டதுனால தாண்டி சொல்றேன். நான் கடவுள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சாகர வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே கூடாது. டேய் கண்ணா, போன் எடு. ஹலோ. ஆமாங்க. யாரு? இறந்து போயிட்டாரா? யாருப்பா? ஒரு நிமிஷம். அம்மாக்கு தெரிஞ்சவங்க யாரோ இறந்து போயிட்டாங்களாம். கொடு. ஹலோ. பாரு. யார் போன்ல? பேசுமா. ஒரு நிமிஷம். எங்க அண்ணனா தான் இருக்கும். திருவிழாவுக்கு கூப்பிடுவாரு. ஹலோ. ஃபோன்ல யாரோ இறந்துட்டு தான் சொல்றாங்களே. யார்ப்பா அது? உங்க அம்மா சின்ன வயசுல யாரோட வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவர் தான் இறந்தார். தூரத்து சொந்தமா பிடிச்சிருந்திருக்கு. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. விதி விடல. அவரு கல்யாணம், குழந்தைங்கன்னு செட்டில் ஆயிட்டாரு. இப்ப அவர் தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மா செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணலையாப்பா? என்னடா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? எல்லாரோட லைஃப்லயும் காதலுங்கிற விஷயம் வரும் போகும். சிலருக்கு கல்யாணமா மாறும், ஒரு சிலருக்கு அது காயமா மாறும். அது ஒரு வலி, ஒரு வேதனை. அது அவங்களோடய இருக்கட்டுமே. என்ன பொறுத்த வரைக்கும் அவ எனக்கு ஒரு நல்ல மனைவியா, உனக்கு ஒரு நல்ல அம்மாவா வாழ்ந்துட்டு இருக்கா. என்னைக்காவது அம்மா கிட்ட அவங்களோட காதலை பத்தி கேட்டிருக்கீங்களாப்பா?
உங்க அம்மா கிட்ட அவ காதலை பத்தி கேட்டா நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல் பொய்யாயிடும்டா. தேங்க்ஸ்பா. எதுக்குடா? எல்லாத்துக்குமே. சரி, நீ வீட்டை பார்த்துக்கோ, நானும் அம்மாவும் கிளம்புறோம். ம்ஹும். நானும் வரேன்ப்பா. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. சரி, ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா. ஹலோ. சாரி ஐஸ், என் மேல் தான் தப்பு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு.